இந்த ப்ரோ கோட் சுத்தி ஓகே, correct ஆ வந்துட்டேன். பராசக்தி செட்டில் இந்த ப்ரோ கோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பராசக்தி கேட்கதான் செட்ல நல்லா நல்லா ஜாலியா பேசிட்டு அது இருப்போம். எப்படி ஜாலியா பேசிட்டு இருப்பீங்க? ஹீரோ ஆன்டி ஹீரோ வில்லத்தனமான ஒரு ரோல் வேற எழுதி இருக்காங்க அப்படி சுதா இல்ல. மேம் அப்படின்னு அது கேள்விப்பட்டேன். ஆக்ஷன் சொன்ன அப்புறம் தானே அதுக்காக 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருக்க முடியும். நீ லஞ்சுக்கு போறியா, நானும் லஞ்சுக்கு போவேன், நீ பிரியாணி சாப்பிட்றியா, நான் பரோட்டா சாப்பிட்றேன், அப்படி பண்ண முடியாது இல்ல. ஸோ அதனால அது அந்த டேக் வரும்போது 2 பேரும் முறைச்சிக்கணும். பட் ஹவ் இஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் சிவா இவரோட நடிக்கிறது? ஃபர்ஸ்ட் டே மட்டும் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஏன்னா அவரை நான் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகும் இல்லையா, அவருடைய படங்கள் எல்லாம் நம்ம பார்த்தது. ஸோ அவருக்கு ஆப்போசிட்டாக நம்ம நடிக்கிறோம் போது அது ஒரு ஸ்பெஷல் ஃபீல் தான் அது. பட் போக போக செட் ஆகிட்டோம். எங்களுடைய ரோல் ரொம்ப ரொம்ப ஜாலியாலாம் இருக்க முடியாதுங்க. ஏன்னா சுதா மேம் அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும். அது நான் பராசக்தி வரும்போது சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. அப்போ சொல்கிறேன். Alright, thank you சிவா இங்க வந்ததுக்கு, உங்களுடைய விஷயத்தை தெரிவிச்சதுக்கு, and more importantly நீங்க ஃபியூச்சர் பத்தி பேசினதுக்கு, as to how all the heroes have to come together to float such production houses for the benefit of the cinema ன்னு சொன்னதுக்கு fabulous. Thank you எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் சிவானா அவங்கள சந்திச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எப்போ பார்த்தாலும் அவங்களோட பிளெஸ்ஸிங்கும் பாசிட்டிவிட்டியும் கிடைச்சிட்டே இருக்கும். அண்ட் அவங்க இப்போ சொன்னாங்க 45 இயர்ஸாக அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்களும் சினிமாவில் இருக்காங்களா சார்? அதனால தான் சார் 45 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க. கிரேட் சார். ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை இங்கே சந்திச்சதும். தேங்க்யூ பாவனா ஃபார் யுவர் லவ்லி வேர்ட்ஸ். தேங்க்யூ.